எண்ணற்ற சித்தர்களும் ஞானிகளும் தெய்வங்களும் இங்கே உலா வருது. ஆனால் பசி பட்னி அந்த நிலைகள் தவிர்க்கப்படலை அப்படின்னு சொல்லுதைய. இது எல்லாமே எல்லாரும் பசி பட்னியோடு இல்லை. எல்லாரும் பசி பட்னியோடு இருக்காங்களா உலகத்தில்? வவுறு பசிக்காமல் இருக்காங்க, ஜீரணமாகாமல் இருக்காங்க. பசி பட்னியாக இருக்குது நல்லதும் கெட்டதும். இது இங்கே உள்ள சித்த சபையில் உள்ள கேள்வி. அகத்திய பெருமான் தனியாக சொல்லுவார். நடந்துக்கிட்டு இருக்கிறது கலியுகம். பசி பட்னிங்கிறது எப்பவுமே இருக்குது. பசிங்கிற ஒரு வார்த்தை எப்பவுமே இருக்குது. துன்பம் அப்படிங்கிற வார்த்தை எப்பவும் இருக்குது. இதெல்லாம் இதுக்குண்ட சின்ன விளக்கம். நம்ம செஞ்ச நல்லது கெட்டது, நல்வினை தீவினை, அதுக்கு தான் பிறப்பெடுக்கும் நம்ம இந்த பூலோகத்தில். அதுக்கு ஏற்கனவே சித்த சபைக்கு வர்றவங்களுக்கு போண்டே கதறி கதறி சொல்லியிருக்கு, தொண்டை வலிக்க சொல்லியிருக்கு, புண்ணாகாத அளவுக்கு சொல்லியிருக்கு. நல்லதும் நன்றும் தீதும் பிறதர வாரா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பிய. நல்லது கெட்டது எல்லாம் அவங்கவங்க வாங்கிக்கிற ஊழ்வினைகள், கர்ம வினைகள். அதனால் அது பசி பட்னிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. என்ன நல்லது செஞ்சவன் தீயது செஞ்சவன் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இந்த ஜென்மத்தில் அவங்க நல்லது செஞ்சுருக்கலாம், நல்ல நிலைகள் செஞ்சுருக்காங்க. சென்ற ஜென்மங்களில் செஞ்ச வினைவுகள் தான் அவங்களும் அந்த பட்டினி கிடக்கக்கூடிய நிலை, அந்த கருத்தரிச்சி நிலையில் கூட அந்த அன்னையர்களோட பட்னியாக இருக்கக்கூடிய நிலை, அது எங்கும் இல்லாத கொடுமை. அந்த நிலையை அவங்க அணுவிக்கிறதுக்கு அவங்க முன்ஜென்ம ஊழ்வினை காரணம். எல்லா வினைகளுக்கும் எதிர்வினை உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கிய. சச்சங்கம் ஒன்றுக்கு வந்திருக்கிய. எல்லா விஷயங்களும் தீர்க்கணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயந்தான். பசியே இல்லாத உலகம், துன்பமே இல்லாத உலகத்தை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அது தேவலோகத்துக்கு போகணும், நம்ம தெய்வீக லோகத்துக்கு போகணும். இங்கே நம்ம செஞ்சதை நல்லதை கெட்டதை அணுவிச்சு இறைய உணரணும்னு வந்த தளம் இது பூமி. இப்போ இங்கே நல்லதும் கெட்டதும் இருக்கத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் உங்கள் கேள்வியை அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு கேட்டதை இது பண்ணிக்கிட்டு இது இறை சூட்சமம் மகா சூட்சமம் அப்படிங்கிறத சொல்லி தாழ்மையான விஷயங்களை சொல்லி நம்ம எல்லோரும் துன்பப்படுறதாக. துன்பம் எப்போ போகும் அப்படின்னா எல்லாரும் செஞ்சதுக்காண்டி துன்பப்படுறாங்க, சும்மா துன்பப்படலை. அது நம்ம அதை அது ரொம்ப தவறாக பேசலை. எல்லாம் செஞ்ச நிலைக்காண்டி துன்பப்படுறாங்க. இப்போ இங்கே துன்பப்படாத ஆள் யார் இருக்கா கேளுங்க. துன்பப்பட நன்மையும் தீமையும் கலந்து தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லது வரையில் அதை தம்மோட இப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. கெட்டது வரையில் இறைவா நான் நல்லதானே செஞ்சேங்காங்க. நீ இப்போ நல்லது செஞ்ச, எப்போமோ கெட்டது செஞ்ச, அதனோட பாதிப்பு அப்படிங்கிற தாழ்மையான விஷயமா சொல்லி இதுக்குள்ளே அவங்கள இழுக்க வேண்டாம். என்ன பசி பட்னி அதுக்கு தான் அன்னதானம் போட சொல்கிறாங்க. முடிஞ்சால் நம்ம 4 பேருக்கு போடணும், இல்லாட்டி 4 பேரை போட சொல்லணும். கஷ்டப்படுறவங்ககிட்ட நம்மகிட்ட 20 ரூபா வச்சுருந்தா 10 ரூபாய் எடுத்து கொடுக்கணும். 10 ரூபா வச்சுருந்தா 10 ரூபாயை கொடுத்துட்டு வீட்டுக்கு நடந்து போகணும். 10 ரூபாயை கொடுத்துட்டு வீட்டில் போய் பட்னியாக கிடக்கணும். அதான் அப்படி செஞ்சான்னா நம்ம அடுத்தவங்களை பற்றி யோசிக்கலாம். அப்படி செய்யாமல் நம்ம எல்லாம் ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாம் டிக்காக போட்டுக்கிட்டு, செருப்பு கூட பேட்டாவில் வாங்கி போட்டுக்கிட்டு, தேயதுக்குள்ளே தூரக்கழட்டி போட்டுட்டு அடுத்தவங்க பட்னியை பற்றி யோசிக்கிறது உத்தமம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி உயர்வான நிலையில் வாங்க, சிவசபையோட தொடர்பு கிடங்க. அதுக்கு பிறகு அதுக்கு உண்டான கேள்விகள், இப்படி கேள்வியில் அடுத்த கேள்விகளுக்கு போகும்.